இன்னைக்கு மீனாட்சி சுந்தரனார் பற்றி பார்க்குறோம். மீனாட்சி சுந்தரனார் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம அழைக்கிறோம். இவர் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க அதவாத்தூர் அப்படின்ற ஏரியாவில் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் இவர் வந்து யார் யார்கிட்டலாம் படித்தார் அப்படின்னா, திருவாடுதுறை மடத்தின் சுப்பிரமணிய தேசிகர்கிட்டையும், சென்னை தாண்டவராயர்கிட்டையும், விசாக பெருமாள் கிட்டையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தமிழை வந்து கற்றிருப்பார். இவருடைய கதையை சொல்கிறது வந்து சேக்கிழார் பிள்ளை தமிழ். இவரை பற்றி இவரே எழுதியிருப்பார். மீன்ஸ் வந்து சுயசரிதை மாதிரி எழுதியிருப்பார். இவர் தல புராணங்கள் பாடுவதில் வந்து சிறந்தவர். ப்ளஸ் வந்து யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி இந்த நூலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புகழ்பெற்று இவர் உருவாக்கியிருப்பார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ரொம்ப ஃபேமஸாக பாடியிருப்பார். அப்போ இவரை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னா புலமை கதிரவன், அதவத்தூரில் வந்து பிறந்திருப்பார். திருவாடுதுறை மரத்தின் தலைமை புலவராக இருந்திருப்பார். யார்கிட்ட படிச்சிருப்பார் அப்படின்னா, சுப்பிரமணிய தேசிகர்கிட்டையும், தாண்டவராயர்கிட்டையும், பெருமாள் கிட்டையும் படிச்சிருப்பார். சேக்கிழார் பிள்ளை தமிழ் வந்து இவரோட சுயசரிதையை சொல்லுது. தல புராணங்களில் பாடுவது வந்து வல்லவர். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி இதெல்லாம் வந்து உருவாக்கி ரொம்ப புகழ் பெற்றிருப்பார். ப்ளஸ் வந்து மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் பாடி பெருமை அடைஞ்சிருப்பார்.